டொனால்ட் ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணியிருக்காரு? சரி, இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ள 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. நம்ம அதுக்குள்ள ஈரானுக்கு ப்ரெஷரை பில்ட் பண்ணாதான் நம்ம சொல்ற கண்டிஷன்ஸ் அவங்க ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டெட் ஸ்ட்ரைக்கை ஈரானை பேஸ் பண்ணி பண்ணா என்ன? அதாவது ஒட்டுமொத்த ராணுவத்தையும் ஈரானுக்குள்ள இறக்கி விடாம ஓரளவுக்கு மட்டும் சும்மா அப்படி வான் பண்ற மாதிரி ஒரு அடி அடிச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்றாப்ல. முடிவு பண்ண அவரு கண்டிப்பா இந்த முறை ஈரான் நம்ம வழிக்கு வந்துட பாருங்க அப்படின்ட்டு அவரோட டீம் இருக்குல்ல அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணிருக்காப்லையா. இதுவும் நடந்திருக்கான், பேசியிருக்காப்லையா. ஆனா அமெரிக்கா போதுமான வெப்பன்ஸை வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாங்க பெரிய விஷயம், நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க விஷயம். இப்ப நீங்க உங்க பக்கத்து நாடு வெனிசுவேலால போயிட்டு அடிக்கணும்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனா எங்கேயோ இருக்கு ஈரானை தொடணும் அப்படின்னா நீங்க முதல்ல ஸ்டேஷன் பண்ணணும். ஒரு வெப்பனா கொண்டு வந்து அங்க வச்சு ஈரானோட பவருக்கு மேட்ச் பண்ணணும். அது கஷ்டம் தானே. அங்கதான் அமெரிக்கா சிக்கிட்டு இருக்க விஷயமே. இந்த விஷயம் வெளியே வந்ததுமே நம்ம இந்திய அரசு என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? திடுன்னு இது போல ஈரான்ல இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ்லாம் உடனடியா வெளியேறிடுங்க, நிலைமை சரியில்லை, என்ன வேணாலும் நடக்கலாம்னு அவங்க வேற ஒரு அட்வைசரியை வெளியிட்டாங்க. இந்தியா மட்டும் இல்ல, இன்னும் பல நாடுகளும் இதே அட்வைசரியா பட்டுன்னு வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அமெரிக்கா நட்பு நாடுகளுக்கு இந்த விஷயத்த முன்கூட்டியே சொன்னாங்களோ என்னவோ யாருக்கு தெரியும். இது முடிஞ்சிச்சா? ஈரான் என்ன பண்ணிடுச்சு, சரி நாமளும் ரெடியா இருப்போம் அப்படின்ட்டு அவங்களோட வெஸ்ட் பக்கம் அப்புறம் சவுத் பக்கம் இங்கெல்லாம் ஃபுல்லா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நிறுவப்பட்டிருக்குல்ல, அது ஒரு முறை ரீசெக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில மிசைல்ஸ் அவசனால அங்க கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மிசைல்ஸ்லாம் இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக, சவுத்துல இருக்க மிசைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் அப்புறம் அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல இந்த பகுதி முழுக்க பிராந்தியத்துல அதை டார்கெட் பண்ணி. ஸோ ஈரானும் ரெடி ஆயிட்டாங்களா? இந்த ஈரான் இந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறதும் பக்கத்து நாடுகளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, குறிப்பா ஜோர்டனுக்கு. நாம முந்தைய வீடியோல பேசியிருந்த ஞாபகம் இருக்கா? ஜோர்டன்ல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஜோர்டன் பேஸ்ல இருந்து எப்ப வேணாலும் அந்த விமானங்கள் கிளம்பும், ஈரான் அடிக்க ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஜோர்டன் நோ சொல்லிடுச்சு. ஐயோ இல்லைங்க, ஈரானுக்கு எதிராக நீங்க ஏதாவது எங்களோட வான்பரப்புல இருந்து பண்ண போயிட்டு நாளைக்கு ஈரான் எங்களை எதனா பண்ணி தொலைச்சிரும், ஏன்னா இப்ப மிசைல்ஸ்லாம் ரெடியா வச்சிருக்காங்க, வேண்டாம் அப்படின்ட்டு கடைசி நேரத்தில் பேக் அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா க்ளூலெஸ், என்ன திடீர்னு இவங்க பின்னாடி போறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா எல்லாருமே அமெரிக்காவோட ரெக்வஸ்ட்டை கடைசி நேரத்தில் மறுத்துட்டாங்க. இல்லைங்க, உங்களுக்காக நாங்கள் எதனா எங்களோட நிலப்பரப்பையோ வான்பரப்பையோ கடல் பரப்பையோ பயன்படுத்த விட்டுட்டு ஈரான் கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்கிறதுன்னு அவங்க ஒரு பக்கம் ஓரம் போயிட்டாங்க.